लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. திருவரங்கநாதனுடைய அடியார்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியில் பகவானுடைய நாம பிரபாவத்தை பற்றி சொல்ல வேணுங்கிறது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். அந்த நியமனத்தையே சிரமேற்கொண்டு சொல்லுவதற்கு அரியதான பகவன் நாம வைபவத்தை பற்றி இன்றைக்கும் நாளைக்குமாக 2 நாட்கள் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். பகவானை நாம் சேவிக்க போக வேணுங்கிறது எல்லோரும் அறிந்தது. அப்படி இருக்கிறச்சே அவனுடைய திருநாமங்கள் நமக்கு என்ன நல்லது செய்யும், அதை சொல்லுவதாலே நமக்கு என்ன பயன், இந்த கலிகாலத்துக்கு ஏற்றா போலே அது என்ன நமக்கு செய்யுங்கிறதை அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருநாம வைபவத்துக்கும் இந்த ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசத்துக்குமே நெருங்கின தொடர்பு உண்டு. ஏனென்றால் நாம வைபவத்தை சொல்லுவதற்காகவே பிறந்தவர் ஆழ்வார்களிலே 8ஆவதாக தோன்றிய தொண்டரடிப்பொடிகள். அதற்குன்னு 45 பாசுரங்களோட கூடின திருமாலைங்கிற பிரபந்தத்தை அருளினார். அதிலே முக்கியமாக ஆழ்வார் சாதித்தது நாம வைபவத்தை பற்றியே. இது எல்லோரும் அறிந்த பாசுரம். பச்சமாம் அலபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவபெருனும் வேண்டேன் அரங்கமான அகருளானே என்று திருவரங்கநாதனிடத்திலே பிரார்த்திக்கிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். உன் நாமத்தை சொல்லக்கூடிய இந்த அமுதமான அழகான அனுபவத்தை விட்டுவிட்டு நீ பரமத சாம்ராஜ்யத்தையே அளித்தாலும் எனக்கு வேண்டாம் என்று மறுக்கிறார். யாருமே மண்ணாசையை ஒழித்து விடுவர்கள், பெண்ணாசையை மறப்பர்கள், பொன்னாசையை வெறுப்பர்கள். இவர்கள் கூட மோட்சம் வேண்டாம்னு சொல்லுறதே கிடையாது. ஆனால் அந்த பரமதம் கூட வேண்டாம்னு ஒருத்தர் மறுக்க வேணுமென்னால் அப்போ அதை காட்டிலும் இனிதா மற்றொன்று இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு பொருளை நாம் அனுபவிக்கிறோம், அதிலேருந்து நம்ம புத்தி இன்னொன்றுத்துக்கு தாவறதுன்னா அப்போ இதை விட அது உயர்ந்ததாக இருக்குன்னு தான் பொருள். இப்போ பரமதமே வேண்டாம், அதை காட்டிலும் நாம சங்கீர்த்தனமே பண்ணுடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறதா இருந்தா அப்போ பரமபத இன்பத்தை விட நாம சங்கீர்த்தனத்துக்கு ஏற்றம் இருக்க வேண்டுமல்லவா? அது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய தனிச்சிறப்பு. அப்படி என்ன நாமங்களுக்கு ஏற்றம் பார்த்தால் பல மகர்ஷிகள் பல புராணங்களிலே சொல்லி வச்சிருக்கா. சாதாரணமாக ஒரு விஷயத்தினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சாஸ்திரத்தில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். வேதத்திலும் உபனிஷத்துக்களிலேயும் இதிகாச புராணங்களிலேயும் அந்த விஷயத்தை பற்றின பெருமை சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவர்கள் கொண்டாடிட்டபடியாலே அதை நாம் ஒத்துக்கணும். சாஸ்திரங்கிறதே தாய் தந்தையர்கள் 1000 பேர் சேர்ந்து நம்மிடத்தில் எத்தனை அன்பை பொழிவர்களோ அது அத்தனையும் சேர்த்து வேதங்களும் இதிகாச புராணங்களும் காட்டும். அதனால் ஆப்த வாக்கியம்னு கொண்டாடுவார்கள். நமக்கு ரொம்ப நெருங்கினவர் நமக்கு நல்லது சொன்னால் கேட்டுப்போமா இல்லையா? அவர் சொல்கிறது நல்லதாக வேற இருக்கிறது. அவரும் நெருங்கினவனாக இருக்கிறார், நல்லவராகவும் இருக்கிறார். தீயவர்கள் சொன்னால் காதே கொடுக்க மாட்டோம், நல்லோர்கள் சொன்னால் காது கொடுப்போம். நல்லோர்களே கூட தீய விஷயத்தை சொன்னால் காது கொடுக்க மாட்டோம், நல்ல விஷயத்தை சொன்னால் தான் காது கொடுப்போம். நல்ல விஷயமே கூட எனக்கு இனிக்கிறா போல இருக்க வேண்டும், நல்லதுங்கிறதுக்காக எனக்கு கசக்கராப்பில் இருந்ததுன்னா காது கொடுக்க மாட்டோம். ஆக நல்லவர்கள் பேசியிருக்க வேணும், எனக்கு வேண்டியவர்கள் பேசியிருக்க வேண்டும், நல்லத்தை பேசியிருக்க வேண்டும், இனிதாக பேசியிருக்க வேண்டும். இது இருந்தால் தானே ஒருத்தர் சொல்கிறத மற்றொருத்தர் கேட்பர். வேதங்களை விட நல்லவன்னு மற்றொருத்தர் இருக்க போகிறதே இல்லை. மேலும் யாருக்காகவும் வேதங்கள் பொய் சொல்லவே சொல்லாது. அனந்தாவை வேதாகான்னு கொண்டாடுவார்கள். அனந்தமாக
ஆயிரம் ஆயிரம் சாக்கைகளோ கூடின வேதமும் வேதாந்தங்களும் அவையே தான் அனுஷ்டித்து காட்டுறதுக்காக இதிகாச புராணங்களாக பிறந்தன. இவை எல்லாமே ஆப்தம், ஆப்த தரம், ஆப்த தமம்னு சொல்ல வேண்டும். நமக்கு ரொம்ப நெருங்கினவர்கள், நல்லவர்கள். இனிதாக சொல்லுமானா, தாயார் தந்தையர்கள் எத்தனை பிரியத்தை காட்டுவர்களோ அதை காட்டிலும் வத்சலதரம் சாஸ்திரம்னு சொல்லுவார்கள். ரொம்ப வாத்சல்யத்தை, நம்முடைய நன்மேல ஆசையோட வேதங்கள் சொல்லும். சொல்ல வந்த விஷயமும் உயர்ந்த விஷயமாக இருக்கும். அதனால் சாஸ்திரம் ஒன்றை சொல்லித்துனாலே மறுபேச்சில்லாமல் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். வேதநூல் ஓதுகிறது உண்மை ஆழ்வார் சாதிக்கிறார். இப்போ நாம் எடுத்துட்டு இருக்கிற இந்த நாம சங்கீர்த்தனம், நாம பிரபாவத்தை பற்றி சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளதா? இது முதல் பரீட்சை பார்க்க வேண்டும். சாஸ்திரம் பார்த்து நாமத்தை சொல்லும் நமக்கு விதி சுடுத்துனா சரி என்றும் அதை கேட்டுக்கொண்டு நாம் செய்ய வேண்டும். ரெண்டாவது, பெரியோர்களுடைய சம்வாதத்தில் அது இருக்கா? ரெண்டு பெரியவர்கள் பேசிக்கொள்ளும்போது இந்த நாமப்பிரபாவம் உயர்ந்தது, அதனால் நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணு என்று பெரியவர்களுடைய சம்வாதம், உபதேசம் நமக்கு தேவை. சாஸ்திரம் சொன்னபடி தான் பெரியோர்களும் உபதேசிப்பர்கள். சாஸ்திரத்தை சொல்லித்தான்னு பார்க்கணும், அதன்படி பெரியோர்களுடைய சம்வாதத்தில் இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது, அவர்களே அனுஷ்டித்து காட்டியிருப்பா. பெரியவர்கள் தங்களுக்கு ஒரு சிரமம் வர்ற காலத்தில் எதை பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். நாம பிரபாவத்தை அறிஞ்சிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தா, ஓ சிஷ்டாச்சாரம் இருக்கிறபடியால் நாமும் பின்பற்றுகிறோம். சிஷ்டாச்சாரம்னா பெரியோர்கள் முன்னுதாரணமாக இருந்து நடந்து காட்டுவர்கள். அதை பார்த்து நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறான், கற்றுணர்ந்த பக்தர்கள் ஞானிகள் எல்லாம் அர்ஜுனா முன்னால் நடப்பர்கள். அதை பார்த்து நீ அப்படியே நம்பி பின்னால் நடப்பாய். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா, உயர்ந்தோர்கள் எப்படி அனுஷ்டித்து காற்றாளோ நாம் அதே போல நடந்து விட வேண்டும். ஆக சாஸ்திரம் சொன்னது முக்கியம், பெரியோர்களுடைய பேச்சிலே வந்த உபதேசம் முக்கியம், பெரியோர்களுடைய நடத்தை அனுஷ்டானம் முக்கியம். இந்த மூணையும் இப்போ நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த மூணுலேயும் நாம சங்கீர்த்தனம் தான்னு சொல்லியிருந்ததுன்னா நாம் வேற எத்தைத்தான் பற்ற போகிறோம்? முதல்ல சாஸ்திரமே சொல்லித்தான் பார்த்தால், சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா நாமானி கிருத்வாபிவதனு யதாஸ்தே. இது அழகான உபனிஷத் வாக்கியம். சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா. ஒரு பக்தன் பகவானை சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறானா, அவனுடைய ரூபத்தை தானே நம்மால் சேவிக்கிறதுக்கு முடியும். எங்கு போய் சேவிக்கலாம்? எத்தனையோ உருவங்கள் எம்பெருமானுக்கு. 5 பிரகாரம் நிச்சயம்: ஸ்ரீவைகுண்டம், க்ஷீராப்தி, அந்தர்யாமித்வம், விபவாவதாரங்கள், அர்ச்சை. 5 பிரகாரம் ரொம்ப முக்கியம் எம்பெருமானுக்கு. விண்மீதிருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீதுழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்து உறைவாய். ஆழ்வாருடைய அழகான பாசுரம். ஸ்ரீவைகுண்டத்தில் போய் சேவிக்கிறதா, திருப்பார்க்கடலில் போய் சேவிக்கிறதா, என்றைக்கோ நடந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை சேவிக்கிறதா, கண்ணுக்கு படாமல் உள்ள மறைஞ்சின்னு இருக்கிற பெருமானை சேவிக்கிறதா? இந்த 4மே நம்மால் முடியாது. என்ன, இதற்கு நாம் அசக்தர்கள், அயோக்கியர்கள், ஞானஹீனர்கள். அதனாலே இது இத்தனையும் முடியாதுன்னுட்டு தான் திவ்ய தேசங்களிலே சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். எத்தனையோ திவ்ய தேசங்கள், ஸ்ரீரார் திருவேங்கடமே, திருக்கோவலூரே, மதிழ்கட்சி ஊரகமே பேரகமே, பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர், ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்ன 108 திவ்ய தேசங்களிலே பெருமான் சேவை சாதிக்கிறான். அதுக்கு போகணுங்கிறதுக்காக கிளம்பினோம். மற்ற நாளும் முடியாது. இத்தையான சேவிப்போம்னு கிளம்பின மூல்யம். ஆனால் அங்கேயான சேவிச்சு முடிச்சிட முடியறதான்னா, நீங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கீழ் பாக்கியம் பண்ணிவிட்டவா. ஆனால் வெளியூர்காராளை கேட்டால் சொல்லுவா, ஒரு வருஷமான ஸ்ரீரங்கத்தில் தங்கி எல்லா உற்சவத்தையும் சேவிக்கணும். என்ன அழகாக நடக்கிறது மன்னார்குடி கோபாலனுக்கு உற்சவம், ஒரு வருஷமான தங்கியிருந்து அங்கே சேவிக்கணும். ஆக இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சேவிச்சு இவன் முடிக்கணும்னா ஒரு ஆயுசு, ஒரு ஜென்மமே போராது. பல ஜென்மங்கள் முடித்தா தானே சேவிக்க முடியும். அதைத்தான் உபனிஷத்து சொல்கிறது, சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா. இந்த பெருமானுடைய உருவத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு போகிறான், முடியாமல் கை ஓய்ந்து போய் விடுகிறான். சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா
அப்பதான் அவனுக்கு அழகா ஒரு உபாயம் கிடைக்கிறது. நாமானி கிருத்வா அபிவதனியதாஸ்தே. அப்ப அந்த பெருமானுடைய திருநாமங்களை கொண்டு சமாதானப்படுத்தி கொள்ளுகிறான். நேர போய் சேவிச்சு விடுறதுக்கு முடியலே. ரூபங்களோ இந்திரியங்களுக்கு அதீதங்கள். இந்த கண்ணுங்கிறது அத்தனை தூரம் வரைக்கும் தான் கண்ணுக்கு தெரியும். காதுங்கிறது ஓரளவுக்கு தான் பேச்சு கேட்கும். கைங்கிறது ஓரளவுக்கு தான் தொடும். மூக்குங்கிறது ஓரளவுக்கு தான் முகரும். ஆனால் இந்த எல்லைக்குட்பட்ட இந்திரியங்களை கொண்டு எல்லைக்கு உட்படாத பெருமானை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எங்கிட்டையும் எல்லைக்குட்படாத புலன்கள் இருந்தா எல்லைக்குட்படாத பகவானை தெரிஞ்சுக்கலாம். இது பரிமிதம், அவனோ அபரிமிதன். நமக்கு தாண்டி நிற்கிற எம்பெருமானை போய் உருவங்களை கண்டு நம்மால சேவிச்சிடவே முடியாது. கண்ணன் திடீர்னு விஸ்வரூபத்தை காட்டினான், அர்ஜுனனுக்கு விக்கித்து போனான். ஆனந்தமாகவும் இருக்கும் கண்ணனே, அதே சமயம் பயமாகவும் இருக்கு. தேனைவ ரூபேண சதுர்புஜேன, ஏற்கனவே எங்கிட்ட தேரோட்டியா சேவை சாதித்தாய்ப்பார், அதே உருவத்தோட சேவை சாதிப்பாய், இதை பார்க்கறதுக்கு என்னால் முடியலேன்னுட்டான். ஆக நாம் எல்லாருக்கும் ஒரு சிரமம். ரூபத்தை சேவிச்சு முடிச்சுடலாம்னு பார்த்தா நம்மால் இயலாது. அதைத்தான் வேதாந்த சொல்றது. சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா நாமானி கிருத்வா. நேரப்போய் பெருமானை சேவிச்சு தலை கட்டி விட முடியாதென்றே நாமங்கள் பெருமானாலே ஏற்படுத்தப்பட்டன. நாமம் இருந்தாத்தானே அவனை சொல்ல முடியும். நாம் இருந்த இடத்துல இருந்தே ரங்கநாதான்னு சத்தம் போடலாம் இல்லையோ, ராஜகோபாலனேன்னு சொல்லலாம் இல்லையோ, எதிராஜான்னு அழைக்கலாம் இல்லையோ. அதுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் போய் ஒரு வருஷம் வாசம் பண்ணணுமான்னா, அதுக்கு ஸ்ரீரங்கத்தில் போய் ஒரு வருஷம் இருக்கணுமான்னா, அப்படி இருக்கணும்னா எத்தனை பேருக்கு கால் முடியலாம், கை முடியலாம், முதுகு முடியாமல் போகலாம், எந்த சிரமம்னா இருக்கலாம். ஆனால் யாருக்குமே சுலபமாக நாமத்தை சொல்கிறதுல கட்டமே இருக்க முடியாதே. அதனால் சாஸ்திரம் நமக்குன்னு பார்த்து ஆசையோட எளிமையாக சொல்லி கொடுத்தது தான் நாமங்கள். அந்த நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணால் ஸ்ரீவைகுண்டநாதனையே சேவிச்சாப்புல தோணிவிடுறது இருந்த இடத்துலேருந்து, க்ஷீராப்திநாதனையே சேவிச்சாப்புல திருப்தி இருந்த இடத்துலேருந்து. இருந்திருந்தா கண்ணன் அவதரித்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தா கிருஷ்ணாவதாரத்தை மட்டும்தான் சேவிச்சிருப்போம். ராமாவதார காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தா ராமனை மட்டும்தான் சேவிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த நாமங்களை சொல்லணும்னு ஆரம்பிச்சு விட்டோம்னா மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பார்கவராம, ராம, தசரத ராம, கிருஷ்ண, கல்கி எல்லா அவதாரங்களையும் சொல்லி முடிச்சுடலாமோ இல்லையோ. அதனால் நமக்கு ஒரு பெரிய பேர், சுலபமான உபாயங்கிறது நாம சங்கீர்த்தனம் செய்தல். இத்த சாஸ்திரமே சொல்லித்து. சாஸ்திரங்கிற வேதாந்தம் சொன்னதனால மட்டுமல்ல, அதை கொண்டு இதிகாச புராணங்கள் என்ன சொல்லித்துங்கிறது முக்கியம். அதிலே புராண வாக்கியங்களை எடுத்து பார்த்தோம்னா பாகவத மகாபுராணமாகட்டும், விஷ்ணு புராணமாகட்டும், பத்ம புராணமாகட்டும், எல்லாவற்றிலுமே நாம சங்கீர்த்தனம்தான் அநேக பாபங்களை தொலைக்கும். நம்முடைய சகல துரிதங்கள் எல்லா பாபங்களையும் தொலைக்க வல்ல பெருமை நாமத்துக்கே உண்டுன்னு சொல்றது. சாதாரணமாக நாம் லோகத்தில் எதை எதிர்பார்ப்போம்? நாம் யாராலையான ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னொருத்தரால் ரட்சிக்கப்படுறது இல்லையோ. தாய் பால் கொடுத்தா தான் குழந்தை வளரும், தந்தை படிப்பு கொடுத்தா தான் குழந்தை வளரும், அதுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், சோறு போட வேண்டும். இன்னொருத்தர ரட்சகனாய் எதிர்பார்த்துட்டே தான் குழந்தை பிறக்கிறது, தனித்து வாழ்ந்துட முடியாது. அதே போல சம்சாரிகளான நாம் நமக்கு ரட்சிக்கிறதுக்கு ஆள் கிடைப்பாளான்னு பார்ப்போம். பெருமான் தான் ரட்சகன், சந்தேகமில்லை. சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத்திருமாமகளோடுன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சேர்த்து ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான் நிச்சயம். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. அவனே ரக்ஷகன். உபனிஷத்துக்கள்லாம் ஓதுகின்றன. லக்ஷ்மி தந்திரம் சொல்லுகிறது, பாஞ்சராத்திரம் சொல்லுகிறது. எம்பெருமான் ரக்ஷகங்கிறது நிச்சயம்தான். அப்படின்னா ராவணனுக்கும் அவன் ரக்ஷகந்தானே, சிசுபாலனுக்கும் அவன் ரக்ஷகந்தானே, பிரகலாதனுக்கும் ரக்ஷகந்தானே, விதருக்கு ரக்ஷகந்தானே. சில பேர் ஒத்துக்கிறா, சில பேர் ஒத்துக்கிறதில்லை. பெருமான ரக்ஷகன்னு சிலர் ஒத்துக்கிறா, நீ என்னத்துக்காக என்னை ரட்சிக்கணும்னு சில பேர் ஒதுக்கி விடுறா. அவன் எல்லாருக்கும் ரக்ஷகனாக இருக்கிறதுக்கு தயார், அவன் திருவுள்ளத்தில் மாற்றம் இல்லை. ஆனால் நான் அதை ஏற்றுக்கணும் இல்லையோ, என் மனசு நீ ரக்ஷகன்னு ஏற்றுக்கொண்டால்தான் பெருமான் நமக்கு நல்லது செய்வர். இன்னும் கேட்கலாம், ஏன் நான் ஏற்றுக்காமல் விலக்கிவிட்டாலும் நல்லது பண்ணுறதானே வேணும்னு சில பேர் கேட்பா. அதை பெருமான் செய்வதில்லை. ஏனென்றால் அப்போ எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டிய தேவை வரும்.
மோட்ச மண்டலத்தில் போனாலும் அப்போ ஏத்துண்ட பாகவதன் ஏத்துக்காக அபாகவதன் 2 பேரும் இருப்பா. இந்த லோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லோர் தீயோருங்கிற பிரிவு இருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் நல்லோர்கள் மட்டும்தான் உண்டு. அப்போ இங்கே வடிகட்டினாத்தானே அங்கே அழைச்சின்னு போக முடியும். எல்லாரையும் அழைச்சின்னு போயிட்டான்னா அது இந்த லோகத்தை போலேயே அந்த லோகமும் ஆயிடும் இல்லையோ. அதனால தான் எம்பெருமான் சிலரை பார்த்து ரக்ஷகனாக இருக்கிறான், மற்ற பேருக்கு ரக்ஷகனாக இருப்பதில்லை. ஆனால் அவனை பொறுத்தவரை எல்லோருக்குமே ரக்ஷகன். நம்ம பொறுத்தவரை நாம் தடுத்துட்டோம்னு சொன்னால் அவன் பெருமான் நம்ம ரட்சிப்பவன் அல்ல. அதே சமயத்திலே பெரியவாச்சான் பிள்ளை தன் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். பெருமான் ரக்ஷகன்தான், அவனை காட்டிலும் அவன் திருநாமங்களுக்கு ஒரு தனிச்சிறப்புண்டுன்னு தெரிவித்தார். என்னான்னு பார்ப்போம். இராமடமூட்டுவார போலே நாமங்கள் ரட்சிக்கும். இது ரொம்ப முக்கியமான உதாரணம் தெரிவிக்கிறார். நம்ம கண்ணு முன்னாடி பெருமான் வந்து நான் சுவாமி நீ தாசன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறது. இந்த சம்சாரினுடைய மனசே எப்படி போகும்னா, யாரையானு தனக்கு தலைவன் சொன்னாலே உடனே மனசு ஏற்றுக்காது. நான் தானே தலைவன், எதுக்கு இன்னொத்துக்கிற ஏற்றுக்கணும்னு முதல்ல சொல்லும். பெருமான் பார்க்கிறான், நாம் நேர போய் நின்னா இவன் ஏற்றுக்க மாட்டான். அதனால் இராமடமூட்டுவார போலே திருநாமங்களை அனுப்பி வைக்கிறான். இது பெரியவாச்சான் பிள்ளை சாதித்தார். இராமடமூட்டுதல் என்னால் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு 10 வயசாச்சு, 15 வயசாச்சு, 20 வயசாச்சு. அத்தனை நாள் வரைக்கும் தாயார் தகப்பனார் சொன்னத்தை கேட்டுட்டு தான் இருந்தான். இப்போ திடீர்னு ஏதோ பிடிக்காத படுத்து, இனிமே தாயாரோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தெருக்கோடியில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் போய் தங்கி விட்டான் பிள்ளை. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த பெத்த மனம் துடிக்கிறது. ராத்திரி 8 மணி ஆச்சு, இந்த பிள்ளை 7:30 மணி ஆச்சுன்னா பசிக்கும். அதுக்கு மேலே இது பட்னி இருந்து பழக்கமே இல்லை. காரத்தால் சாப்பிட்டுட்டு கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டானோ இல்லையோ, இப்போ இத்தனை நாழி ஆச்சே பிள்ளைக்கு பசிக்குமே, இவ துடிக்கிறா. ஆனால் தாயார் நினைப்பு பிள்ளைக்கு இல்லை. இந்த தாயார் அழகாக வெள்ளி பாத்திரம் கிண்ணி எடுத்து அதில் வெண்ணெய், நெய், பால், தயிர் எல்லாத்தையும் சேர்த்து அழகாக தத்தியோனம் பிசைந்தாள். அதை பிசைந்து கொண்டு போய் இப்போ பிள்ளை இடத்துல கொடுக்கணும்னு அவளுக்கு ஆசை. நேர கொண்டு போய் அந்த தத்தியோனத்தை கொடுத்தா, உன்னைத்தான் பிடிக்கலேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேனே, எதுக்கு எனக்கு நீ தயிர் பிரசாதம் கலந்துன்னு வந்தாய் போ அப்படின்னு தவிர்த்து விடுவானாம் மகன். அதனால் இந்த தாயார் சத்திரத்து சொந்தக்காரனை பிடிச்சா. அவங்கிட்ட இந்த பாத்திரத்தோட தயிர் பிரசாதத்தை கொடுத்து, நான் கொடுத்தேன்னு சொல்லாதே, நீ கொடுத்ததா சொல்லி கொடுத்துடு அப்படின்னு கையில் கொடுத்தா, பிள்ளைக்கு அந்த தயிர் பிரசாதத்தை கொடுத்துன்னு இருக்கான் சத்திரத்து முதலாளி. இந்த தாயாருக்கு பிள்ளை சாப்பிட்டுதான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கதவோரமாக ஜன்னலோரமாக நின்று ஒரு கழித்து பார்க்குறா. அந்த பிள்ளை பசியாரி எடுத்தெடுத்து வாயில் சாப்பிட்றானோ இல்லையோ, கண்ட உடனே திருப்தி ஆனந்தமாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. இந்த தாயார் தானே இத்தை நமக்கு கொடுக்குறாள். அப்போ தாயார் முன்னாடி வந்து ரட்சித்தா, முன்னாடி வந்து நின்று தத்தியோனத்தை கொடுத்தா நாம் வாங்க மறுத்துடுறோம். ஆனால் இரா மடமூட்டுவார போலே ராத்திரி வேளையிலே மடத்து சொந்தக்காரனிடத்திலே கொடுத்தால் பிள்ளை வாங்கி சாப்பிட்றானோ இல்லையோ, அதே போல் நாராயணன் நேர ரட்சிக்கிறதுக்கு வந்தால் நாம் ஏற்றுக்க மாட்டோமா? இந்த சொந்தக்காரர் மூலமாக ரட்சிக்கிறாரோ இல்லையோ, அதுதான் நாமங்கள் மூலமாக நம்மை ரட்சிப்பது என்று பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். ஆக இராமடமூட்டுவார போலே திருநாமங்களை கொண்டே பெருமான் நம்மை ரட்சிக்கிறான். ரட்சிக்கைங்கிறது என்ன? இந்த சொல்லு நிறைய இடத்துல பிரயோகப்படுத்தப்படுற சொல்லியும், அவன் தான் ரக்ஷகன், அவன் தான் ரக்ஷகன், ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். பிள்ளை லோகாச்சாரியர் சாதிக்கிறார், பெருமான் ஒருத்தனே ரக்ஷகன்னா ரட்சிக்கைங்கிறது எது? நம்முடைய அனிஷ்டத்தை தொலைக்க வேண்டும், இஷ்டத்தை கொடுக்க வேண்டும். எதெல்லாம் நமக்கு பிடிக்காததோ அதை தொலைச்சுடணும், எது நமக்கு பிடிக்குமோ அதை கொடுக்க வேண்டும். அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தின்னு சொல்லுவார்கள். பங்குனி உத்திரம் வருது, ராத்திரி 3 தளிகை விடுற மொழி, முதல் ஏகாந்தம், 2வது ஏகாந்தம், 3வது ஏகாந்தம். அவாவா போய் தளிகை விடுவா. லட்டு பண்ணுறவா இருக்கா, ஜிலேபி பண்ணுறவா இருக்கா, அல்லது அழகாக அக்காரடிசில் தளிகை விடுறவா இருக்கா. அதை சாப்பிட்ணும்னு நான் 4 நாளாக ஆசைப்பட்டுருந்தேன். இன்றைக்கி எனக்கு வேண்டியவர் அக்காரடிசில் தளிகை விட்டுருக்கார், கண்டிப்பாக நன்னா வயிறு புடைக்க சாப்பிட்ணும் நினச்சிண்ட அன்றைக்கி அஜீர்ணம் வந்துடுச்சு. இவர் என்னைக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சாரோ அன்றைக்கே வயிற்றில் வடி. இன்னும் 3 நாள் தானே இருக்குது. வைத்தியர் இடத்துல போனார், மருந்து வாங்கி சாப்பிட்டார், புஜித்தார், அஜீர்ணம் தொலைஞ்சு படுத்து. இப்போ அஜீர்ணம்ங்கிறது தான் அனிஷ்டம், சக்கரை பொங்கல் சாப்பிட்றது தான் இஷ்டம். அனிஷ்ட நிவர்த்தின்னா அஜீர்ணம் தொலைதல். அக்காரடிசில் சாப்பிட்றதுங்கிறது இஷ்ட பிராப்தி. அனிஷ்டம் தொலைந்தாத்தான் இஷ்ட பிராப்தி ஏற்படும். அஜீர்ணத்தையும் வச்சுண்டு அக்காரடிசில் சாப்பிடவே முடியாது, இன்னும் சிரமம்.
சாப்பிட முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அடுத்தவர் நமக்கு அஜீர்ணம் இருக்கிறச்சே சக்கரை பொங்கல் சாப்பிட்டுண்டா இன்னும் கஷ்டம். நான் பட்டுருக்கேன் அஜீர்ண வியாதியிலே, என் பக்கத்திலே நீ வச்சுன்னு அக்கார் அடிச்சல் சாப்பிட்றியான்னு கேட்போம். நமக்கு இருக்கிற வயிற்று வியாதியும் தொலைய வேண்டும், நல்ல உணவும் நமக்கு கிட்ட வேண்டும். அஜீர்ணம் தொலைஞ்சப்புறம் அக்கார் அடிச்சல் கிடைக்கலைன்னாலும் கஷ்டம், இதுக்கு வியாதியோடய இருந்திருக்கலான்னு தோணிப்படும். அஜீர்ணம் போனப்புறம் நல்ல போகமும் நமக்கு கிடைக்கணும் இல்லையோ. ரக்ஷகம் ரக்ஷகம்னாலே பெருமான் ரக்ஷகன். நம் அனிஷ்டங்களை தொலைத்து இஷ்டங்களை கொடுக்கிறான். எதெல்லாம் நமக்கு பிடிக்காது கூடாததோ தொலைச்சுடுறான், எதெல்லாம் நமக்கு கூடுமோ அதை கொடுக்கிறான் எம்பெருமான். அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி. இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்டாலும் உங்களுக்கு எது அனிஷ்டம் எது இஷ்டம்னா, இங்கே உட்காண்டிருக்கிற இத்தனை பேரும் தனித்தனியாக வெவ்வேறு பதில் சொல்லுவா. எல்லாரும் ஒன்னையே அனிஷ்டம்னு சொல்லிட மாட்டா, எல்லாரும் ஒன்னையே இஷ்டம்னு சொல்ல மாட்டா. அடியனுக்கு இஷ்டம் அனிஷ்டம் உங்களுக்கு இருக்கணுங்கிற தேவையில்லை, அங்கே இருக்கிறவாளுக்கு இஷ்டம் அனிஷ்டம் இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ இங்கே இருக்கிறவாளுக்குள்ளே இங்கே இஷ்டானிஷ்டங்கள் கேட்டால் வேறு, அங்கே இஷ்ட அனிஷ்டம் கேட்டால் வேறு. அடுத்த 1.5 மணி நாளைக்கு மழை வரலன்னா அப்போ அனிஷ்டம் இல்லைன்னு அங்கே அர்த்தம். வந்துடுத்துன்னு சொன்னால் அனிஷ்டம் இருக்குன்னு இங்கே இருக்கிறவாளை கேட்டால் அந்த பதில் சொல்லிவிடா. உங்களுக்கு இப்போ கவலை இல்லையோ, அடுத்த 1.5 மணி நாளைக்கு பெஞ்சாலும் இல்லாட்டாலும் மேலே நமக்கு இருக்குது. அப்போ இஷ்டமும் அனிஷ்டமும் ஆளாளுக்கு மாறிக்கொண்டே போகும். ஆனால் ஒன்று மட்டும் லோகத்தில் மாறாது, அனிஷ்டம் தொலையணும் இஷ்டம் வரணுங்கிறதுல மட்டும் மாறுதலே இல்லை. ஆளாளுக்கு வேணால் மாறி இருக்கும். இப்போ சாமானிய ஒருத்தரை கேட்டால் இன்றைக்கி ராத்திரி சோறு கிடச்சி கொடுத்துனாலே இஷ்டம்தான், வியாதி வந்துடுத்துன்னா அனிஷ்டம்தான். இது சாமானியனை கேட்டால் பதில் கிடைக்கும். அதே நித்தியசூரிகளை கேட்டால் என்ன சொல்லுவா? அனந்தாழ்வான், திருவடி, விஷக்சேனர் போன்ற பெரியோர்களை கேட்டால் சொல்லுவார்கள் பகவானுடைய கைங்கரியம் மேலே மேலே வளர்ந்துட்டே போனால் இஷ்டம், ஒரு நாள் கைங்கரியம் நின்று படுத்தினாலும் அனிஷ்டம். ஸ்ரீரங்கவாசிகளை கேட்டால் என்ன சொல்லுவா? நித்தியமே நம்பெருமாள் புறப்பாடு இருந்துவிட்டா இஷ்டம், ஒரு நாள் புறப்பாடு இல்லைன்னு சொன்னால் அனிஷ்டம்தான். அவரவர்களுக்கு மாறும். மார்கழி மாதம் வருது, திருப்பா உபன்யாசம் ரொம்ப முக்கியம் எந்த உபன்யாசகனுக்குமே. அவனை எது இஷ்டம் எது அனிஷ்டம்னு கேட்டால் அந்த 30 நாளும் தொண்டை கட்டலைன்னா இஷ்டம், கட்டிப்படுத்துனா அனிஷ்டம். சங்கீதம் பாடுறவாளை கேட்டால் என்ன சொல்லுவா? நல்ல மார்கழி மாச சுவாமி தொண்டை கட்டாத இருக்கணுங்கிறாளோ இல்லையோ. இஷ்டானிஷ்டங்கள் மாறலாம், ஆனால் எல்லாருக்கும் அனிஷ்டம் தொலையணும், இஷ்டம் கிட்ட வேண்டும். இப்போ சாமான்யமாக இருக்கிறவாளை விட்டுட்டு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவாளை வச்சுப்போம். அவர்களைத்தான் முமுட்சுக்கள்னுவா. ஏன்னா நம்முடைய உபன்யாசங்கள் எல்லாமோ காலக்ஷேபங்கள் அத்தனையும் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள். நம்ம பாரத தேசத்தினுடைய கலாச்சாரமே ஒரு நோக்கத்தோடே கூடினது, ஒரு லட்சியத்தோடே கூடினது. அது எந்த லட்சியம்? அடுத்த ஜென்மம் கூடாது, பரமோதத்தே பெருமானோடே இன்புற வேண்டும். இது ரொம்ப முக்கியமான லட்சியம். உபன்யாசம் கேட்கறதுக்குன்னு எல்லாரும் வராளோ இல்லையோ, நீங்கள் எல்லாம் மனசில் ஒன்றனா வாங்கினுடனும். அடுத்த ஜென்மம் பெறுவதற்காக யாருமே உபன்யாசம் கேட்க வர்றதில்லை. யாருக்குமே என்ன இந்த ஜென்மம் கடைசி ஜென்மமாக இருக்கணும், இனி இந்த பாபங்களால் நாம் துன்புறக்கூடாது, பகவத் பிராப்தி ஏற்படணும், மோட்ச பிராப்தி ஏற்படணும். வைராக்கியங்கிறது அடிப்படை தேவையொல்லையோ. அதனால் யாருக்குமே இந்த லோகத்தில் இந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்தோடே இப்போ அடியனை கேட்டால் சுவாமி இங்கே எழுந்துள்ளது இஷ்டம்னு சொல்லுவேன், இத்தனை நாள் வரலன்னா அனிஷ்டம்னு சொல்லுவேன். அதனால் அவரவர்களுக்கு இஷ்டானிஷ்டங்கள் மாறலாமே தவிர அனிஷ்டங்கள் தொலைய வேணும், இஷ்டங்கள் வேணுங்கிறதுல மட்டும் எந்த சந்தேகமும் இராது. பெருமான் ரக்ஷகன் என்னால் அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கிறபடியால் ரக்ஷகன்னு சொல்கிறோம். அந்த ரக்ஷகன் நேரே வந்தால் ஆணையிட்டு விலக்குவர்கள்னு பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். இந்த தாயாருடைய கதை பார்த்தோம் இல்லையோ, இந்த பிள்ளைக்கு தாயாரோடு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ராத்திரி போய் மഠத்தில் தங்கிவிட்டான். அதனால தான் தத்தியோனத்தை பிசிஞ்சு கொண்டு போய் கொடுத்து பார்த்து ஆனந்தப்பட்டாளோ இல்லையோ. அதைத்தான் பெரியவாச்சான்ல சாதிக்கிறார். பகவான் நேரே வந்தால் இவன் விலக்கிடுவன்கிறதுக்காக தன் நாமங்களை அனுப்பித்து இராமடமூட்டுவாரைப் போலே ரட்சிக்கிறான். தன் திருநாமங்களை இவனுக்கு கொடுத்து ராத்திரி வேளையிலே போஜனம் பண்ணிவிக்கிற தாய் அவள் கண்டு மறைந்திருந்து உகக்கிறா போலே எம்பெருமான் உகக்கிறான். அதனால திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய ஏற்றத்தை பெரியவாச்சான் பிள்ளை தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசுர வியாக்கியானத்திலே ரொம்ப அழகாத்தானும் சாதிக்கிறார். அதனால தான் இந்த திருவரங்கத்துக்கும் நாம வைபவத்துக்கும் நெருங்கின தொடர்புண்டுன்னு விண்ணப்பம் பண்ணினேன்.
தொண்டடிப்புடியாழ்வார் பாசுரத்தை வச்சுண்டு நாமப்பிரபாவம் என்னன்னு பார்ப்போம். புராணங்களிலே சொல்லப்பட்ட கதைகளை கொண்டும் நாம வைபவம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ அனிஷ்டம் தொலைய வேண்டும், இஷ்டம் கிடைக்கணும்னா நமக்கு எது எது அனிஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, எது இஷ்டம்னு முடிவு பண்ண வேணும். நாம் ஆசைப்பட்டு சிலதெல்லாத்தையும் சாப்பிட்ணும்னு நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாத்தையும் இங்கே இஷ்டமாக சேர்த்து கொள்ளக்கூடாது. நமக்கு தேவையில்லாதது அனிஷ்டம்னு சிலது நினச்சிட்டு இருப்போம். அது இங்கேயும் வைத்து கொள்ளக்கூடாது. முமுட்சுக்களை பொறுத்த வரைக்கும் எது அனிஷ்டம் எது இஷ்டம். அதனால தான் கிழிய விண்ணப்பிச்சேன். உபன்யாசம்னு எடுத்துட்டாலோ வைதிகம்னாலோ ஒரே லட்சியம், இந்த ஜன்மத்தோடு நாம் இங்கிருப்பது முடிந்து பெருமானுடைய திருவடித்தாமர்களை அடைந்து விட வேண்டும்ங்கிறது தான் லட்சியம். இப்போ அதுக்கு தகுந்தாப்புல தான் இஷ்டங்களை பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்தாப்போலே தான் அனிஷ்டத்தையும் நோக்க வேணும். நமக்கு அனிஷ்டங்கிறது அனாதி காலமான ஆர்ஜித பாபங்கள். எத்தனையோ பாபங்களை சேமித்து வச்சிருக்கோம் இல்லையோ, இந்த பாபங்களையே சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு சொல்லுவார்கள். மூட்டை மூட்டையாக சேர்த்து வைக்கப்பட்டு இன்னும் அதனுடைய பலத்தையே அனுபவிக்காமல் நிறைய பாபங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் சஞ்சித கர்மான்னு பேர். அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பலத்தை அனுபவிக்க வச்சிருவர் பெருமாள். அதுக்கு பிராரப்த ஆரப்த கர்மான்னு பேர். பிராரப்த கர்மாவை தொலைக்கிறதுக்கே ஒரு ஜென்மம் போராதுங்கிறா. அதுக்கப்புறம் என்னைக்கு நமக்கு சஞ்சித கர்மா தொலைய போகிறது? இந்த அனாதி காலமாக சேர்த்து வச்சிருக்கிற பாபங்கள் தொலைய வேண்டும். இது முதல் அனிஷ்ட நிவிருத்தி இருக்கட்டும். அதே போல் நம்ம பகவத் பிராப்திக்கு விரோதியாக அகங்கார மமகாரங்கள் விடாமல் நம்மிடத்திலே தொக்கி ஒட்டி கொண்டே வருகின்றன. அவையும் தொலைய வேண்டும். இந்திரிய பயாக்ரோஷம், இந்திரிகள் இழுத்து போனபடியெல்லாம் நாமும் போகிறோம் இல்லையோ, அந்த வஷ்யத்தை நமக்கு தொலைய வேண்டும். எல்லாத்துக்கு மேலே சாம்சாரிக சுகதுக்கங்கள் தீர்ந்து சம்சாரத்திலிருந்து விடுதலை ஏற்பட்டு பகவானுடைய திருவடித்தாமர்களை பெற வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற அனிஷ்டங்கள் தொலைவது. அகங்கார மமகாரம் தொலைய வேண்டும், இந்திரிய பயம் தொலைய வேண்டும், அனாதிகால பாபங்கள் தொலைய வேண்டும், யம பயமே தொலைய வேண்டும், சம்சாரமே தொலைய வேண்டும். இதெல்லாம் அனிஷ்ட நிவர்த்திங்கிறதுல வச்சுப்போம். எது இஷ்டப்பிராப்தின்னு பார்த்தால் பகவத் பாகவத தரிசனம் அனுபவம் சமாகமம், இந்த மூணு நிச்சயம் தேவை. பகவானோடையும் பாகவதர்களோடையும் சேர்க்கை வேணும், தரிசனம் வேணும், அனுபவம் வேணும். இது நமக்கு முக்கிய இஷ்டப்பிராப்தி. அதை விட இந்த சிவைஷ்டவ சம்பிரதாயத்தில் கேட்டால் கைங்கரிய பிராப்தி. இஷ்டம்னாலே அவன் அடியார்களுக்கு அவனுக்கு விடாமல் கைங்கரியம் பண்ண வேணும் இல்லையோ, அது கிட்ட வேண்டும். அனிஷ்டங்கள் இத்தனை, இஷ்டம் எத்தனை. இந்த அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை எது கொடுக்கும்? அது பெருமான் கொடுப்பனா நாமங்கள் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்துட்டோம்னா தானே நாம வைபவம் என்னங்கிறத நாம் அறிந்து கொண்டு விடலாம். பகவான் நிச்சயமாக நம்ம கொடுப்பர். ஆனால் அவரை பற்றி என்றைக்குமே ஒரு பாட்டு உண்டு. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரைக்கட் செங்கனிவாய் நார்த்தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்ல பகரசை திருவேங்கடத்தானே. நம்மாழ்வார் ஸ்ரீனிவாச பெருமான் திருவேங்கடமுடையான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். அதில் தெரிவிக்கிறார் ஒரு பாசுரத்திலே, வரேன்னு சொல்லுவன், வரவே மாட்டான். வரவே போகிறதில்லேன்னு சொல்லிடுவன், கண்டிப்பாக வந்து நிற்பன். வந்தாய் போலே வாராதாய், இது சென்னப்பட்டினத்தில் மழைய போலே. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே. ஆனால் ரெண்டாவது மட்டும் அங்கே நடக்கிறதே இல்லை. வராப்பில் சொல்லிட்டு வராமல் இருக்குமே தவிர வரமாட்டேன்னு சொல்லிட்டு வர்றது நடக்கிறதே கிடையாது. என்றைக்கும் பெருமான் வரேன்னு சொன்னால் வரமாட்டான். திருமங்கியாழ்வார் இதனாலேயே பெருத்த கோபத்தோட பிரணயரோஷத்தோட ஊடி 10 பாசுரம் பாடினார். காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்னீர். ரொம்ப கோபம் ஆழ்வாருக்கு. காதில் நன்னா புதுசாக குண்டலங்கள்லாம் மாற்றிண்டானான். கலிங்க முடுத்து புத்தாடை புனைந்து கொண்டான். போது மறுத்து இந்த அலங்காரத்தை பண்ணிட்டு வர்றதுக்குள்ள 6 மணிக்கு வரேன்னு ஒரு தினடத்துல சொல்லியிருந்தான். நாழியை எடுத்து போது மறுத்து புறமே வந்து நின்னீர். பயம், நேர பரகால நாயக்கியை போய் பார்க்கறதுக்கு. அதனால கதவுக்கு பக்கத்தில் போய் நின்று எட்டி பார்த்தானா. இவரார் ஏதுக்கு இதுவென்னோ உம்மாறு நம்ம வீட்டு பக்கம் இப்போ வர சொன்னது போ அப்படின்னு திருவங்கியாழ்வார் தள்ளுகிறார். ஆக எம்பெருமானை பொறுத்தவரை சொன்ன மணிக்கு வருவன்னு நம்மால் எடுத்துக்கவே முடியாது. அதனால் நமக்கு பயம். பந்தத்துக்கு அவன்தான் காரணம், மோட்சத்துக்கும் அவன்தான் காரணம். பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பகவான் காரணம். ஆனால் அவன் திருநாமங்களோ ஆச்சாரியர்களோ மோக்ஷைக ஹேத்துன்னு சொல்லுவார்கள். மோட்சத்துக்கு மட்டுமே திருநாமம் காரணம், மோட்சத்துக்கு மட்டுமே ஆச்சாரியர்கள் காரணம்.